ஐயோ, இதுங்க இங்க வந்தாலும் வந்துச்சுங்க. என்னமோ இந்த வீடே இவங்களது மாதிரி எவ்வளவு அலப்பறை பண்றாங்க. உண்மையிலே தாங்க முடியல. மா 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 என்னம்மா? இப்ப எதுக்கு சுரேகாவோட புடவை நகையெல்லாம் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? முடியல மாதவி, என்னால தாங்கவே முடியல. என் பொண்ணு எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? அவளுக்கு மட்டும் கல்யாணம் நடந்திருந்தா இப்ப அவ சந்தோஷமா அமெரிக்கா கிளம்பி போயிருப்பாள். எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு. எத்தனையோ வருஷம் கழிச்சு பாசத்தோட வந்த அண்ணன் இப்ப என் கூட இல்ல. பெத்த பொண்ணு எங்க இருக்கான்னே தெரியல. பாத்தியா இந்த முகூர்த்த புடவைய? இந்த புடவைய ஞாபகம் இருக்கா உனக்கு? இதை யாரு செலக்ட் பண்ணது தெரியுமா? முகூர்த்த புடவை எடுக்கும் போது நான் வரலம்மா. என்னோட அவ மட்டும் வரணும்னு ஆசையா அவ பார்த்து செலக்ட் பண்ண புடவை இது. நானும் அவளும் மட்டும்தான் போனோம். அவ கண்ணுல அப்ப இருந்த சந்தோஷம் எனக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்கு. எனக்கு இந்த கலர் தான் சூட் ஆகுமான்னு பார்த்து எடுத்தா. இந்த நெக்லஸ் பார்க்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு, எதுக்கு நீ வாங்குறேன்னு கேட்டதுக்கு இல்லம்மா இந்த புடவைக்கு தான் சூட் ஆகும்னு சொன்னா. கேட்டு எடுத்தால. ஆமாம்மா. இந்த நெக்லஸ் பாத்தியா? இது ஹரிதா செலக்ட் பண்ணதானே. அவளுக்கு முதல்ல பிடிக்கலன்னு சொல்லி அப்புறம் அவளே போய் வாங்கிக்கிட்டா. அப்புறம் இதோ இந்த காசு மாலை கூட புதுசா கூட வாங்கிக்கல. ஆமா, உங்களோட நகை எனக்கு லக்கி சாமான்னு என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டா. இது அவ கழுத்துல போட்டிருந்தப்போ ரொம்ப பாந்தமா இருந்தது. முகூர்த்தத்துக்கு முன்னாடி அத்தனை நகையையும் நான் தானமா என் கையால அவளுக்கு போட்டு விட்டேன். அதுலயும் அந்த தோடு இருக்குல்ல, அது மா மா எங்கம்மா அவ போட்டிருந்த தோடு? எங்கம்மா? அடி போடி, தோடு ஒண்ணுதான் முக்கியமா? என் பொண்ணே என் கூட இல்ல, இதுல அந்த தோடு ரொம்ப முக்கியமா? ஐயோ இல்லம்மா, இந்த செயின் மாதிரியே அந்த தோடு அவளுக்கு ஒரு லக்கி சாம் தாமா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முகூர்த்தத்தப்போ கூட சொன்னேன், இவ்ளோ கிராண்டா நீ ட்ரெஸ் போட்டிருக்க, ஏன்டி சிம்பிளா தோடு போடுறேன்னு கேட்டேன். அவ முடியவே முடியாது, அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட், எனக்கு அதான் பிடிக்கும், நான் அதான் போட்டுப்பேங்கான்னு சொல்லி போட்டுக்கிட்டாமா. இருங்க நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம். இதுதாம்மா அது, பாருங்கம்மா.